Hi, welcome to my channel. என்னோட நேம் லோஷினி. இது வந்துட்டு ஒரு ஃபன் தான். திருத்தணி கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு சென்னை விலாக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து செகண்ட் வீடியோ ஃப்ரம் சென்னை. திருத்தணி கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ரிப்ளிகனில் தான் வந்து ரூம் வந்து புக் பண்ணுவோம். அங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் காஸ்ட்லி 2000 அந்த மாதிரி இருக்கும். இங்கே 1000க்குள்ளேயே கிடைக்கும். கொஞ்சம் க்ளீனான கொஞ்சம் ஓகேவான ரூமாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு ஓகே. அங்கே ட்ரிப்ளிகேன்லேருந்து வந்துட்டு அந்த ஹோட்டல் எப்பயுமே அந்த ஹோட்டல் தான் புக் பண்ணுவோம். அட்லாண்டிக்கான்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே இந்த பிள்ளையார் கோயில் இருக்கும். நாங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி இந்த கோயிலும் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இந்த சின்ன பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அப்படியே நாங்கள் போவோம். ஆப்போசிட்லேயே வந்து வெளியவே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். அன்றைக்கி அப்படி தான். இந்த ஏரியா அவங்களுக்குலாம் சென்னையில் இருக்கவங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கலைஞர் அரங்கமாக அந்த சைடு அப்படியே சென்னை வந்துட்டோன்னு சொல்லி பயங்கர குஷியாக இருக்கேன். திருத்தணி கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் திருத்தணி போகிறேன். ரொம்ப அந்த கோயிலை பற்றிலாம் ரொம்ப 6 படை வீடும் போகணுன்னு ஆசை எனக்கு. அதில் இது ஒன்றுனால நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மருதமலை மட்டும் நான் போகணும். இப்போ திருத்தணி போயாச்சு. நல்லா உண்மையிலே திருத்தணி போயிட்டு நிறையா குட் நியூஸ்லாம் எனக்கு நடந்துச்சு. எதை நினச்சி போனனோ மாதிரிலாம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருத்தணி போயாச்சு. ரொம்ப நாள் ட்ரீமு திருத்தணி போகணுன்னு சொல்லிட்டு போயாச்சு. கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. திருத்தணி போயிட்டு தான் நான் பழனி போனேன். அப்போ தான் தெரிஞ்சு திருத்தணி ஓகே அப்படின்னு. ஏன்னா பழனி அதுக்கு மேலே உச்சியில் இருந்தார் சாமி. அப்புறம் ஒரு திருத்தணி நடந்து போயாச்சு. போயிட்டு நல்லா மேலே இருந்து அந்த வியூ மட்டும் நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். அதில் சும்மா நடக்கிறது அதெல்லாம் டெலிட் பண்ணி 5 மினிட்ஸ் கொண்டு வந்துட்டேன். நிறைய 9 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் வர போச்சுன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ திருத்தணி போயாச்சு. யாரெல்லாம் திருத்தணி போயிருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? அங்கே என்ன வேறு ஸ்பெஷாலிட்டி? வேறு என்னென்ன பண்ணணும்? ஏதாவது நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? யாருக்கு பிடிக்கும் அங்கே போகிறது? எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். போயாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு நல்லா அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி காவி சாரீலாம் கட்டி நெத்தி ஃபுல்லாக பட்டையெல்லாம் அடித்து அந்த பாட்டி வந்துட்டு எனக்கு அபிஷேக பால் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. நான் பாப்பா எல்லாருமே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே அந்த பாட்டிக்கு எதார்த்தமாக நான் அமௌண்ட் கொடுத்தேன். வாங்கிக்குவீங்களான்னு கேட்டேன். சிரித்தாங்க. வாங்கிட்டாங்க. ஒரு 50 ருபீஸ் கொடுத்தேன். நெக்ஸ்ட் சிரித்தாங்க. எனக்கு அவங்க அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப இதாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு கொடுத்தேன். கொடுத்தோடனே அவங்க எதுவும் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தாச்சு எப்படியோ. அப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் இருக்கேன். இன்னும் ரூம் போனால் தூங்கிடுவோம். இன்னும் எங்கேயாவது போய் நல்லா ஊர் சுற்றலாம் அப்படின்னு மால் போயாச்சு. மால் போயிட்டு ஃபிலிம் போகலான்னு நினச்சோம். அப்புறம் வேணாம் டைம் ஆயிடுவோன்னு சொல்லிவிட்டு இது நெக்ஸ்ட் டே பீச் போனோம். இங்கே நெக்ஸ்ட் டே போயிட்டு நெக்ஸ்ட் டே நைட்டு நாங்கள் பீச் போயிட்டு எங்கேயோ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் நைட்டு ஊருக்கு போயிட்டோம். மதுரை வந்துட்டோம் திரும்பியும். பீச் போயிட்டு நல்லா ஹனிஷா இப்போ பீச்சில் விழுந்திருப்பாங்க. தண்ணியில் விழுந்துட்டு ஃப்ரெண்ட்லேயே அவங்க நிற்க முடியாமல் விழுந்துட்டாங்க. விழுந்து நாங்கள் ட்ரெஸ்லாம் அதை எடுத்துகிட்டு போகலையா, அதனால் ஒரு மாதிரி விழுந்துட்டு மண்ணாயிடும்ல பேண்ட்லாம், ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அதை மண்ணெல்லாம் எடுத்து நல்லா அலசி எடுத்து கொடுத்தாரு பீச்சில் கடல்லையே. அனிஷா வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். என்னப்பா துணி துவைக்கிறியா அப்படின்னு. நானும் திட்டியிருப்பேன் அனிஷா விழுந்து அப்படின்னு. நல்லா காமெடியாக இருக்கும். அப்படிக்கா பண்ணிட்டு நாங்கள் போயாச்சு, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வரும் பாருங்க. கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். இதில் நிற்க முடியாமல் இருக்கும். பேண்ட் ஏற்றி விடு.